ஹை கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்டி ஹைப்பர்லிபிடமிக் ட்ரக்ஸ் ஆர் ஹைப்போலிபிடமிக் ட்ரக்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சேம் மீனிங் தான், ஓகேவா? ஸோ ஹைப்பர்லிபிடமிக், ஹைப்பர்னாலே தெரியும் அதிகம். ஸோ அதிகமான லிப்பிட் சப்ஸ்டன்ஸை வெளியேற்றக்கூடிய ட்ரக்ஸ் தான் வந்து ஆன்டி ஹைப்பர்லிபிடமிக் ட்ரக்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஹைப்போலிபிடமிக் ட்ரக்ஸ். அதாவது லிப்பிடோட லெவல் வந்து கம்மி ஆகிடுது, அதனால ஹைப்போலிபிடமிக் drugs. So hyperனா அதிகம், hypona கம்மி. Okay, so the drugs used for the treatment of lowering the cholesterol levels, lipids and lipoproteins. Okay, so coming to lipoproteins. So lipoproteins அப்படின்னா என்ன? lipoproteins இந்த group of proteins, அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா VLDL இருக்கும், LDL இருக்கும் and HDL இருக்கும். Okay, so VLDLனா very low density lipoprotein, LDL means low density lipoprotein, HDL means high density lipoprotein. இதில் எது ரொம்ப வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா, பேட் லிப்போப்ரோட்டீன் அப்படின்னா LDL and VLDL. HDL வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். அந்த கொலஸ்ட்ரால் வந்து எங்கே செக்ரேட் ஆகுது, எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லிவரில் தான். ஸோ 80% ஆஃப் தி கொலஸ்ட்ரால் வந்து லிவரில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ லிவரில் ப்ரொடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் பிளட் மூலியமாக எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஓகேவா? அதில் இப்போ இந்த எல்டிஎல் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே திருப்பி லிவருக்கு எடுத்துகிட்டு போகாமல் ஆர்டரிஸ், பிளட் ஆர்டரிஸில் போய் செட்டில் பண்ணி விட்டுரும். ஓகே, பட் ஹெச்டிஎல் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸஸாக எங்கேயாவது கொலஸ்ட்ரால் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திருப்பி பேக் டு லிவருக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதனால தான் அது வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க, எல்டிஎல் வந்து பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. விஎல்டிஎல் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரைக்ளிசரைட்ஸை கேரி ஓவர் பண்ணிட்டு போகும், அதனால அதுவுமே வந்து பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கம்மிங் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்லிபிடமிக் ட்ரக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஜி கோஇ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டாஸ், அதாவது 3-ஹைட்ராக்சி 3-மீத்தைல் குளுட்டரைல் கோஎன்சைம் அப்படின்றது தான் வந்து ஹெச்எம்ஜி கோஇ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டாஸ். அதாவது இந்த ரிடக்டேஸை வந்து தடுக்க போகுது, அதனால இதுக்கு வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ காமனாக என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ட்ரக் நேமோட சஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின்ஸில் தான் முடியும். லோவாஸ்டாட்டின், அட்டோர்வாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின், அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாட்டின்ஸில் முடிகிறதுனால இது வந்து ஸ்டாட்டின் ட்ரக்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா ஃபைப்ரிக் ஆசிட், அதுக்கு எக்ஸாம்பிள் ஜெம்ஃபிப்ரோசில் அண்ட் க்ளோஃபிப்ரேட். தேர்டு பார்த்தீங்கன்னா பைல் ஆசிட் பைண்டிங் ரெசின்ஸ் ஆர் பைல் ஆசிட் செக்வஸ்டிரன்ஸ். ஓகே, பைல் ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி பைல் அப்படின்னா என்னென்னா, பைல்ன்றது ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட். அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா லிவரில் ப்ரொடியூஸ் ஆகும். லிவரில் ப்ரொடியூஸ் ஆகி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பைல் ஆசிடுமே பார்த்தீங்கன்னா லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா கொலஸ்டிராமைன், கொலஸ்டிபால். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கிளாசிஃபிகேஷன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோபியூகால். அப்புறம் ஃபிஃப்த்து மிஸ்லினியஸ். ஸோ மிஸ்லினியஸ்னால் இது எல்லாமே தவிர்த்து எக்ஸ்ட்ராவே என்ன ட்ரக்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து மிஸ்லினியஸில் வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிக்கோட்டினிக் ஆசிட். ஓகே, கம்மிங் டு MOA, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ 2 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் எடுத்திருக்கோம். அந்த ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் இருக்கும். நீங்கள் பொதுவாகவே ஃபார்மகாலஜியில் எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸுமே அதோட கன்க்ளூஷன் வந்து அந்த ட்ரக் அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கானதாக தான் இருக்கும். பட் அதோட பாத்வே மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக மாறி வரும். ஓகே, ஸோ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பைல் ஆசிட் செக்வஸ்டிரன்ஸ் ஆர் பைல் ஆசிட் ரெசின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைல் ஆசிட் செக்வஸ்டிரன்ஸ் போய் பைல் சிந்தசிஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ பைல் சிந்தசிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் இன் ஹெப்பாட்டிக் கொலஸ்ட்ரால், அதாவது ஹெப்பாட்டிக்னா லிவர். ஸோ லிவரில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ பைல் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம், டைஜஷன் ப்ராசஸ். எது டைஜஷன் பண்ணுறதுக்கு லிப்போப்ரோட்டீன்ஸோ இல்லை லிப்பிட்ஸோ ஃபேட்ஸ் அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் பைல்.
ஸோ இந்த பைல் சிந்தசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹெப்பாட்டிக் லிவரில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால ஹெப்பாட்டிக் எல்டிஎல் ரிசெப்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்டிஎல் ரிசெப்டார்ஸோட வேலை என்ன அப்படின்னா, இது வந்து எல்டிஎல் ரிசெப்டார்ஸோட வேலை என்னென்னா, பேட் கொலஸ்ட்ரால், எது பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லணும், எல்டிஎல். அந்த எல்டிஎலோட வேலை எல்லாத்தையுமே இது போய் தடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதான் வந்து எல்டிஎல் ரிசெப்டாரோட வேலை. ஓகேவா, அப்படி எல்டிஎல் ரிசெப்டரோட வேலையை தடுக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ்ட் இன் பிளாஸ்மா எல்டிஎல், அதாவது பிளட்டில் உள்ள எல்டிஎல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் ஆன் தி ஹோல் கொஞ்சம் கொஞ்சமாகவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டாட்டின்ஸ்க்கும் அதே சேம் பாத்வே தான். ஸ்டாட்டின்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அட்டோர்வாஸ்டாட்டின், ரோஸ்வாஸ்டாட்டின், அதாவது ஹெச்எம்ஜி கோயி ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டாசிட், அந்த ட்ரக்ஸ் தான் ஸ்டாட்டின்ஸ்னு சொல்கிறோம். அது போய் என்ன பண்ண போது, டிக்ரீஸ் இன் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் ஆகிறதையே டிக்ரீஸ் பண்ண போது, அதனால ஹெப்பாட்டிக் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ ஹெப்பாட்டிக் எல்டிஎல் ரிசெப்டார்ஸோட வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்டிஎல்னா பேட் கொலஸ்ட்ரால். ஸோ எல்டிஎல் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த பேட் கொலஸ்ட்ராலோட வேலையை போய் தடுக்க போகுது. ஓகேவா, அதான். நெக்ஸ்ட் ஃபார்மகோ கைனடிக்ஸ். ஸோ இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் வந்து பாடி வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அப்சார்ப்ஷன், ஓரல் அப்சார்ப்ஷன் நடக்கும், ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாஸ்மா ப்ரோட்டீன். மெட்டபாலிசம் வந்து லிவரில் நடக்கும் பை சைட்டோக்ரோம் P450 என்சைம் அப்படின்ற என்சைம் மூலயமா மெட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்கும். எக்ஸ்க்ரீஷன் பார்த்திங்கன்னா கிட்னியில் எது மாதிரி நடக்கும்னா பைல் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஓகேவா, ஸோ இதோட ஏடிஆர் என்னென்ன, ஏடிஆர்னா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஓகே, நாசியா, தலை சுற்றுறது, வாமிட்டிங், அப்புறம் ஹெட்ஏக், மசில் பெயின், தென் ரேஷஸ், தென் மயோபதி. அப்புறம் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்னால் என்ன, ஸோ இந்த ட்ரக்னால என்னென்னலாம் மெயினான யூஸஸோ அதை தான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரக் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் லோயர்ஸ் தி பிளாஸ்மா கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ பிளட் பிளாஸ்மாவில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை டிக்ரீஸ் பண்ணுது. தென் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்லிபிடிமியா அசோசியேட்டட் வித் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டைப் 2 டயபெட்டிஸோட ஹைப்பர்லிபிடிமியா, கொலஸ்ட்ரால் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு கூட இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் ஹாஃப் லைஃப், இந்த ட்ரக்கோட ஹாஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 14 hours வரைக்கும் ஹாஃப் லைஃப் இருக்கும். ஓகேவா, தட்ஸ் ஆல் அபவுட் ஆன்டி ஹைப்பர்லிபிடமிக் ட்ரக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.